திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், நிர்வாணத்துக்கு வழி. என்ன இந்த நிர்வாணம், அதற்கான வழி என்பது என்ன? நிர்வாணம் என்றால் இன்றைக்கி சாதாரணமாக பார்க்க போனால் நிர்வாணம் அப்படின்னு சொன்னால் பிழையான கோணத்தில் பார்க்கும் மனிதர்கள் தான் எல்லாமே இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் பேசும் மனிதர்களுக்கு நிர்வாணம் என்பது இது ஒரு கெட்ட வார்த்தையாகத்தான் இருக்கு. இதன் உள்ளுக்குள்ள அர்த்தம், இந்த வார்த்தையில் இருக்கின்ற அர்த்தம் புரியாமல் மேலோட்டமாக பார்த்து இதை தப்பாக பார்க்கும் மனிதர்கள் தான் இன்றைக்கி தமிழ் பேசுகின்ற மனிதர்களுக்கு விளங்குது. அதாவது நிர்வாணம் சொன்னால் உடை இல்லாமல் இருப்பதற்கு பேர் தான் நிர்வாணம் அப்படின்றது தான் சாதாரணமான கருத்து, ஒரு மனிதனுடைய கருத்து இதுதான். ஆனால் அது அல்ல நிர்வாணம். அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்கிற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலைக்கு பேர் தான் நிர்வாணம். அப்போ அதற்கான வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள், வழியை காட்டுகிறார்கள். நிர்வாணம் என்பது நாங்கள் நினைக்கிறது அல்ல. நினைக்கிற இடத்துல ஏதாவது பிழையானது ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும். நிர்வாணம் என்பது உணரக்கூடியது, அது தனக்குள் சாந்திட்டிக்கமடையக்கூடியது. அதை நினைத்து பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நிர்வாணத்துக்கு வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், நிர்வாணம் என்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைவது தான் என்றால், முதலில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்குதுங்க கல்யாண மித்ரவின் செய்தியில். அதாவது பகவான் புத்தர் அவர்கள் 2500 வருடங்களுக்கு முதல்ல கயாசிசி போதி முலையில் இந்த படித்த சமுப்பாத தர்மத்தினூடாக மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி விமர்சித்து அலசி ஆராய்ந்து கண்டுபிடித்து மனதிலிருந்து விடுதலை பெற்று நிர்வாணம் அடைஞ்சாங்க. துன்பத்திலிருந்து மீண்டு நிர்வாணம் அடைந்தார். அப்போது திரைலோகநாத சம்மா சம்புத்த என்ற சுபாவத்தை அடைந்தார் பகவான் புத்தர் அவர்கள். அப்போ இந்த நிர்வாணம் அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் அதற்கான வழியைத்தான் கூறுகிறார்கள். இதுதான் வழி, இதை நீங்கள் செய்யணும்
அப்போ நீங்கள் இதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்குள் இது பிரத்யக்ஷம் அடையும், உங்களுக்கு இதை உணர முடியும். அப்போ நடைமுறை பக்கம் நீங்கள் வரணும். நடைமுறையில் நீங்கள் அந்த சத்தியத்தை கையாளணும். அப்போது இதற்கு பெயர் தான் வழியில் நாங்கள் பயணிப்பது என்பது. அப்போ பயணிப்பது என்பது வழியில் பயணிப்பது என்பது எங்கேயும் போகிறது கிடையாது. இது தனக்குள் நடக்கும் ஒரு கதை. அப்போ இந்த கதையில் உண்மை இருக்கிறதா? இந்த கதையில் எங்கே இருக்குது உண்மை, எங்கே இருக்குது சத்தியம் என்ற விமர்சனத்தினூடாக நடைமுறையில் இதை கையாளணும். அப்போ அதுக்கு பேர் தான் வழி. வழியில் செல்வதற்கு முதல்ல உண்மை என்னன்னு முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொண்டால் தான் எங்களுக்கு வழி திறக்கும். தெரிஞ்சு கொள்ளாதவருக்கு வழி என்பது கிடையாது, அவருக்கு வழி என்பது திறக்காது. முதலில் கல்யாணமிச்சவின் செய்தியில் சத்திய தர்மத்தை அவர் தெரிந்து கொள்ளணும். பகவான் புத்தர் அவர்கள் கயாசிசி போதி முலையிலிருந்து பசக தவசர்களை தேடி வரார். இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தியக்ஷம் அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த 5 நண்பர்களை தேடி வரார். இந்த சத்தியத்தை போதனை செய்வதற்காக என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, இப்போ வரும்போது தூரத்திலேருந்து இப்போ பகவான் புத்தர் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது இப்போ இந்த பசக தவசர்கள் அவர்கள் காங்குறாங்க. கண்டுட்டு அவங்க எல்லாமே ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்க, ஒரு மாதிரி பேச்சு அங்கே நடக்குது. தனியாக போயிட்டு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி இயலாமல் மறுபடியும் இங்கேயே வராரு போல் அப்படின்ற கதையெல்லாம் அன்றைக்கி நடக்குது. அப்போது அந்த இடத்துக்கு வந்தது ஒரு ஆசனம் ஒன்று கொடுத்து ஆசனத்தில் அமர்ந்து பகவான் புத்தர் அவர்கள் நான் சத்தியத்தை கண்டுவிட்டேன், சத்தியத்தை கண்டுபிடித்து விட்டேன், சத்தியத்தை உணர்ந்து விட்டேன் என்று சொல்கிறாரு. அப்போ அந்த 5 நண்பர்களும் கேட்குறாங்க எப்படின்றது மாதிரி. அப்போது புப்பே அனுநுத்தேசு தம்மேசு, இது முன்பு கேட்டிருக்க முடியாதது, இது முன்பு யாராலும் போதனை செய்ய முடியாதது. இது முன்பு யாராலும் போதனை செய்ய முடியாததுன்னா, முன்பு எங்கேயும் கேட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னால், அப்போது இது ஒரு நாங்கள் நினைக்கிற இடத்துல கிடையாது. நாங்கள் நினைப்பது என்பது இல்லை. நினைப்பதும் இல்லைன்னா தியானம் பண்ணி சமத்த தியானம் பண்ணி மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் சமாதி நிலையில் உட்கார்ந்து கொண்டிருப்பது அல்ல. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அது அல்ல. அப்போ எல்லாத்தையும் செஞ்சார் தானே. புத்த சுபாவம் அடையும் முதல்ல பகவான் புத்தர் அவர்கள் எல்லாத்தையும் செஞ்சார். தேடி பார்த்தார், கண்ட வாக்கில் தேடினார். தியானம் பண்ணி சமத்த தியானத்தில் பல வழிகளில் பல முயற்சிகளை செஞ்சு பார்த்தார். எங்கேயுமே சத்தியம் என்பது கிடைக்கல. சமாதி நிலையில் இறுதி நிலையிலும் இருந்தார், இறுதியான சமாதி நிலையில் இருந்தார், உணர்வற்ற சுபாவத்தில் இருந்தார். ஆனாலும் அந்த சமாதி நிலையில் உட்கார்ந்து கொண்டு அந்த நிலையிலிருந்து எழுந்து அன்றாட காரியங்களில் ஈடுபடும் போது ராக தேச மோகன்ற இந்த ஆசை கோபம் மாயை மனதுக்குள் மாட்டிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆசை கோபம் மாயைக்குள் இந்த மனிதன் மாட்டிக்கொண்டு தான் இருக்கிறார். அங்கே மனதின் மாயிலிருந்து மீளலை, துன்பத்தில் இருந்தப்போ மீளலை. அப்போ இது எல்லாத்தையும் நல்லா கவனித்து பார்த்து இதில் உட்கார்ந்து கொண்டு இருப்பதில் பலன் இல்லை என்பதை புரிஞ்சு கொண்டு எல்லாத்திடம் விடை பெற்று கொண்டு தான் கடைசியாக தனியாக போயிட்டு கயாசேசி போதி மலையில் இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தை, மனம் உருவான விதம் பற்றி, ஆன்மா உருவான விதம் பற்றி விமர்சிக்கிறார்.
அப்போ இந்த விமர்சனம், இந்த விதர்சனா பண்ணி, விதர்சனா தியானம் மூலியமாக தான் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைகிறார்கள். அப்போது வந்து பசக தௌசர் அவர்களுக்கு வந்து இந்த சத்தியத்தை போதனை செய்யும் போது, இது முன்பு கேட்டிருக்க முடியாது, முன்பு யாராலும் இது போதனை செய்யலை. அப்போ போதனை செஞ்சவங்க எல்லாமே தியானம் பண்ணுங்கள், சமத்தை தியானம் பண்ணுங்கள், மனதை ஒரு நிலைப்படுத்துங்க. அப்போ நீங்கள் சமாதி நிலையில் இருக்கலாம், கண்ணை மூடிக்கங்க, கைகளை வச்சுக்கொண்டு உட்காந்துக்கங்க. அப்போ நீங்கள் சமாதி நிலைக்கு செல்வீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆறுதல், மன அமைதி, ஒரு இன்பம், மன மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதற்கு பேர் தான் பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம், என்லைட்மெண்ட் என்று சொன்னாங்க. அப்போ இதான் இதுக்கு மேலே ஒரு சமாதி நிலையில் இதான் இறுதி, இதான் நிர்வாணம் என்றும் சொன்னாங்க. அப்போது அதே தான் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிறாங்க நிறைய போதனையாளர்கள், அதே போல் வெளிநாடுகளில் நிறைய நாட்டுகளில் போதனையாளர்கள் இருக்கிறாங்க. இந்த சமாதியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு இடத்துக்கு உட்காருங்க, கண்ணை மூடுங்க, கைகளை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுங்கள். மனம் ஒரு நிலை சமாதி நிலைக்கு வந்ததன் பிறகு நீங்கள் உலகை உணர்வீங்க, உலகத்தோடு இணைவீங்க. அப்போ இதற்கு பேர் தான் நிர்வாணம், இதற்கு பேர் தான் என்லைட்மெண்ட் என்று சொல்லும் போதனையாளர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ இதே தான் அந்த காலத்தையும் சொல்லி கொடுத்தாங்க, புத்த காலத்திலும். இதுதான் ஆலார காலம், உத்தகிராம புத்திர, இந்த பசகதவச, இவங்க எல்லாமே இந்த தியானம் பண்ணி இந்த சமத்த தியானத்துக்குள்ளே தான் மூழ்கி இருந்தாங்க, உட்காந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அவங்களும் இதை தான் சொல்லி கொண்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கும் அதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் ஒதுக்கினார். இதில் எதுவுமே எங்கேயுமே நிர்வாணம் என்பது கிடையாது. அப்போ அதனால தான் இது புப்பே அனுனுத்தேசு தம்மேசு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போது இது முன்பு கேட்டிருக்க முடியாது, இது முன்பு யாராலும் இதை போதனை செய்யலை. அப்போ என்ன இது முன்பு யாரும் போதனை செய்யலைன்னா, இது முன்னுக்கு இதுக்கு முன்னே நீங்கள் எங்கேயும் கேட்டிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னால், அப்போ என்ன இது விமர்சித்தாங்க, கேட்டாங்க. அப்போ தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தை முதலாவது போதனை தம்ம சக்க பவத்தன சூத்திர போதனை. சக்குங் உதப்பாதி, ஞானங் உதப்பாதி, வித்யா உதப்பாதி, ஆலோகோ உதப்பாதி, பிரக்ஞா உதப்பாதி என்கிற இந்த சத்திய தர்மத்தை கேட்டவருக்குத்தான் கண் திறக்கிறது. சத்தியத்தை காணும் கண் இவருக்குத்தான் திறக்கிறது. கண் என்பது இந்த முகத்தில் இருக்கும் கண் அல்ல, அது சத்தியத்தை காணும் கண். சத்தியத்தை காண முடியும் கல்யாணமித்தவின் செய்தியில் தான். அப்போ அதுதான் சத்திய தர்மம். பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவம் என்ன? இந்த தத்துவம் சொல்லி பார்த்தா என்ன? அந்த சத்திய தர்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் படிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த தம்மச்சக்க பௌத்தன சூத்திர போதனையில் போதனை செய்தார். எல்லா இடத்திலும் இதைத்தான் சொல்கிறாரு. சத்துராரிய சத்திய தர்மம், படிச்ச சமுப்பாத தர்மம், இதே போல் சதிப்பட்டான தர்மம், இந்த மாதிரி எல்லா இடத்திலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு. ஆனால் அது வேறு விதமாக சொல்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாரு. அப்போ அதனால் ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு, ஆனால் வேறு விதமாகவும் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியும் சொல்கிறார். அதனால் இதை அதை குழச்சி வச்சிருக்கும் மாவு போல் இது இன்றைக்கி குழச்சி வச்சு கொண்டிருக்கிறாங்க. இது எல்லா இடத்திலும் எடுத்து பார்த்து விமர்சித்து பார்த்தா ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு பகவான் புத்தர் அவர்கள். இந்த மனம் உருவான விதம் பற்றி, ஆன்மா உருவான விதம். இதில் என்ன சொல்கிறாரு?
சதுராரிய சத்திய தர்மத்தில் என்ன சொல்கிறாரு? அதே தான் சொல்கிறார். ஆரியர்கள் பின்பற்றும் சத்தியம் என்ன? ஆரியர்கள் பின்பற்றும் சத்தியம்னு பார்த்தா துன்பம், துன்பத்துக்கு காரணம், துன்பத்தில் மேலும் வழி. இப்போ இதுதான் சதுராரிய சத்திய தர்மம். துன்பம் சொன்னால் எது துன்பம்? வெளியில் இருக்குது, வெளியிலெல்லாம் இருக்குது, வெளியில் உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டா அங்கே தான் இருக்குது துன்பம். அதுதான் துன்பம். வெளியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா வெளியில் அப்படி ஒன்றும் எங்கேயுமே ஒன்றும் கிடையாது. நாங்கள் எல்லாமே நினைச்சு கொண்டிருக்கிறோம் வெளியில் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. அப்போ நினைத்து பிடித்து கொண்டு இருப்பது பிடிப்புக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அப்போ நாங்கள் இருப்பது துன்பத்தில். துன்பத்திலேருந்து நாங்கள் மீளணுமா இருந்தால் இந்த சதுராரிய சத்திய தர்மத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். துன்பத்துக்கு என்ன காரணம்? துன்பத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த உற்பத்தி நிலையத்தால் உருவானதை வெளியில் இருக்குதுன்னு சொல்லி பிடிச்சு கொண்டிருக்கோம். அது பிடிப்பு தான் காரணம். இல்லாத ஒன்றை இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் நினைச்சு பிடிச்சு கொண்டிருக்கோம். உண்மையிலேயுமே இருக்குதா? உண்மையிலேயுமே எங்கே இருக்குது என்று விமர்சனம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க சொன்னால், அந்த சத்திய தர்மத்தை கேட்டு அதனூடாக நீங்கள் விமர்சித்து பார்த்தீங்க சொன்னால் எங்கேயுமே எதுவுமே கிடையாது. கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். கண் சொல்லலை இது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி. காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். காது சொல்லலை இது வெளியில் இருக்குன்னு சொல்லி. மூக்கு சொல்லலை இது வெளியில் இருக்குன்னு சொல்லி. நாக்கும் சொல்லலை, உடலும் சொல்லலை. உற்பத்தி நிலையங்கள் எதுவுமே வெளியில் இருக்குன்னு சொல்லி சொல்லலை. ஆனால் இவை அனைத்தும் இணைந்த எண்ணத்தில் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சித்தேன நீயத்தி லோக்கோ சித்தேன பரிகசதி. மனதால் உருவான உலகம், மனதின் மாய்க்காகப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ இந்த மாயையில் தான் எல்லாமே வாழ்கிறாங்க. உலகில் வாழுகின்ற அனைத்து மனிதர்களும் இந்த மனதின் மாயைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. மாயைக்குள்ளே இருந்து கொண்டு சமத்தை தியானம் பண்ணி மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில் உட்கார்ந்துக்கிட்டு 100 வருஷம் இருந்தாலும் அவர் துன்பத்திலிருந்து மீள மாட்டார். அவருக்கு மீளல் என்பது நடக்காது. அவருக்கு துன்பம் தான் அவருக்கு உரித்தானதாக இருக்குது. அவர் எல்லாம் பண்ணுற இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவத்தில் இருப்பார். அங்கே ஒரு சமாதி நிலை இருக்குது. அது நிர்வாணம் கிடையாது. அது இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம், இந்த சதுராரிய சத்திய தர்மம், இந்த தத்துவத்துக்குள் வராத மனதை ஒரு நிலைப்படுத்திய சமாதி. அது விதர்சனா சமாதி அல்ல. அது நிமித்திகத சமாதி. அதாவது ஒரு நிமித்தத்துக்குள் மனதை அழுத்தி வைத்து இருப்பதை போல, ஒரு நிமித்தத்துக்குள் மூழ்கி இருப்பது போல. பந்தை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டு இருந்தால் அது உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை விட்டுட்டோம்னு சொன்னால் வெளியில் வந்துடும். இப்போ இதே போலத்தான் நிமித்தத்துக்குள் இருக்கிறார்கள். அது தற்காலிகமானது, அது நிரந்தரம் இல்லாத சமாதி. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் எல்லா நேரத்திலும் ஒரு சமாதி நிலை இருக்குது. அதுதான் விதர்சனா சமாதி. அது நின்றாலும் சரி, நடந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் 24 மணித்தியாலமும் இந்த சமாதி நிலையில் அவர் இருப்பார். அதுக்கு பெயர் விதர்சனா சமாதி. எப்படின்னு சொல்லி பார்த்தா மனம் உருவான விதம் பற்றி விமர்சித்து பார்க்கிறார். கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை. கண் என்பது ஒரு கேமராவை போல, அது ஒரு சென்சர். கேமராவில் நாங்கள் எங்கிட்ட திருப்பி ஃபோட்டோ எடுத்தாலும் அதற்குள் இருப்பது ஒரு ஃபோட்டோ மட்டும்தான். அதில் மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலா மரம் இருக்கா ஃபோட்டோவில்? அப்படி ஒன்று கிடையாது. அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலா மரம் இருக்கா? இல்லை. ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் கண்ணுக்கு அகப்படுது. கண் என்பது கேமராவுனா கேமராவுக்கு அம்புடுவது ஒரு ஃபோட்டோ மட்டும்தான். கேமராவில் மாமரம் இருக்கா?
ஃபோட்டோவில் மாமரம் இருக்கா? ஃபோட்டோவில் தென்னை மரம் இருக்கா? பலா மரம் இருக்கா? இல்லை. ஃபோட்டோ என்பது வெறும் ஃபோட்டோ தான். ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் இது மாமரம். ஏன்னா எங்களுக்கு இது போட்டு கொடுத்தாங்க சின்ன காலத்தில். இது மாமரம், இது வாழை மரம், இது தென்னை மரம் சொல்லி சத்தமும் வர்ணமும் இணைத்து கொடுத்ததை நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கோம். பிடித்து அந்த பிடிப்பில் தான் வாழ்கிறோம். மாமரம் வெளியில் இருக்குது, வாழை மரம் வெளியில் இருக்குது, தென்னை மரம் வெளியில் இருக்குது. அப்போது சத்தமும் வர்ணமும் இணைந்ததுனால அது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கும் பிடிச்சு கொண்டிருக்கோம். அப்போ இதுதான் அறியாமை. இந்த அறியாமையில் தான் நாங்கள் உலகம் உண்மையினை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கோம், பிடிப்பில் இருக்கிறோம். இந்த அறியாமையிலேருந்து மேலே நம்ம தான் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் பார்த்தா, இந்த சத்திய தர்மத்தை கேட்டு விமர்சித்து பார்க்கணும், விதர்சனம் பண்ணணும். எப்படி உருவானிச்சு இது? உலகம் எப்படி உருவானிச்சு? எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? எங்கேருந்து தொடங்குனுச்சு? இந்த உலகம் எங்கேருந்து வந்துச்சு? இப்போ நாங்கள் இன்றைக்கி ஆயிரம் வருடங்களுக்கு முன்னுக்கு போய்ட்டு காய்க்கிறோம். இது உலக காலத்துக்கு முதல்ல இந்த உலகம் ஆரம்பிச்சிச்சு, இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உலகத்தை பற்றி கதைக்கும், வரலாற்றை பற்றி கதைக்கும் மனிதர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. உலகத்தின் முடிவை தேடி போனவங்களும் இருந்தாங்க. புத்த காலத்திலும் இருந்தாங்க. உலகத்தின் முடிவை தேடினவங்க எங்கே இருக்குதுன்னு சொல்லி. யாருக்காவது கிடைச்சா உலகத்தின் முடிவு? யாருக்குமே கிடைக்கல. இன்றைக்கும் தேடிக்கொண்டு தானே இருக்கிறாங்க. இந்த நாசா நிறுவனத்தில் உலகத்தின் முடிவு எங்கே இருக்குதுன்னு இன்றைக்கும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. கிடைச்சிருக்கா? இன்னும் கிடைக்கல. யாருக்கு கிடைக்கும்? யாருக்குமே கிடைக்காது, எப்போவுமே கிடைக்காது. காரணம் என்னன்னு சொன்னால், அது அல்ல, உலகத்தின் வெளிப்புறத்தில் உலகத்தின் முடிவை தேடுபவருக்கு எப்போவுமே கிடைக்காது. ஏன்னா உலகம் என்பது எங்கேயும் இருப்பதில்லை, அது மனதில் தான் இருக்குது. மனசில் தான் இருக்குது உலகம். எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். வெளியில் இருக்க உலகம் இல்லை. வெளியில் இருக்கும் உலகத்தின் முடிவை தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. அது ஒருபோதும் கிடைக்காது. புத்த காலத்துலேயும் தேடினாங்க. புத்தர் அவர்கள் கூறினார், நீங்கள் உலகத்தை வெளியில் தேடாங்க, மனசில் தேடுங்க. உலகம் என்பது வெளியில் கிடையாது, மனசில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். மனசை தேடினவங்க எங்கே இருக்குதுன்னு தேடினாங்க. மாமரம் எங்கே இருக்குது? வெளியில் இருக்கா? மனசில் இருக்கா? சூரியன் வெளியில் இருக்கா? மனசில் இருக்கா? சந்திரன் வெளியில் இருக்கா? மனசில் இருக்கா? இல்லை, வெளியில் எங்கேயுமே ஒன்றும் கிடையாது. சூரியன் என்றால் சத்தம், கண்களுக்கு தெரிந்தது ஒரு ஒளி, வர்ணம். இரண்டும் இணைந்தது அது வெளியில் இருக்குது, சூரியன் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறோம். அதே இங்கிலீஷ்காரர்கிட்ட இது சூரியன் சொன்னால் அவருக்கு என்னன்னே தெரியாது. அவர் வேற எங்கேயாவது பார்த்து போய்கொண்டே இருப்பார். அதுக்கு அவர் பதில் சொல்லவே மாட்டார். அவருக்கு விளங்காது என்னென்னு, நம்ம என்ன சொன்னோன்னு சொல்லி அவருக்கு விளங்காதனால அவர் வேறு பக்கம் திரும்பி போய்கிட்டு இருப்பார். ஆனால் எங்களுக்குள் ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னால், சூரியனை பற்றி ஒரு கதை இருக்குது. ஏன்னா அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாங்கள் அதை பிடிச்சு கொண்டிருக்கோம். சூரியன் இருக்குது. எங்கே இருக்குது சூரியன்? ஆகாயத்தில் இருக்கா? எங்கே இருக்குது? இல்லை, மனதில் தான் இருக்குது. மனசுக்குள்ளே தான் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கு இந்த கதை. வெளியில் அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை. அப்போ எல்லாமே நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். நினைத்து கொண்டிருப்பதில் உண்மை இருக்கா? நினைத்து கொண்டிருப்பதில் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை. எல்லாமே கற்பனை, பொய், போலி. அந்த சத்திய தர்மத்தை கேட்டு விமர்சனம் பண்ணி பார்த்தா எங்கேயுமே எதுவுமே கிடையாது. வெளியில் இல்லைன்னு சொன்னால் மனசில் இருக்கா? மனசிலும் இல்லை. எல்லாமே எண்ணங்கள் எங்கே இருக்குது? எந்த ஒரு எண்ணமாவது நிரந்தரமாக இருக்கா? இப்போ இந்த நொடியில் வரும் எண்ணம் எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு எண்ணம் தான் வருது போகுது. அப்போ இந்த நேரத்தில் வரும் எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். கண்களுக்கு தெரிந்த வர்ணத்தில் ஒரு எண்ணம் தோன்றுதுன்னு சொன்னால் அந்த எண்ணத்தில் தான் நான் இருக்கேன். அந்த எண்ணம் உண்மையாக இருந்தால் அதுதான் நான். அதில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணர்ந்திருந்தால் அப்போ
அப்போ எல்லா நேரங்களிலும் எண்ணங்கள் வருது போகுதுன்னா, அப்போ இந்த நேரத்தில் வரும் எண்ணத்தில் உண்மை இல்லை என்று சொன்னால், இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிஞ்சு உணர்ந்திருந்தார் சொன்னால், அப்போ எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அவருக்கு அதன் மீது ஈடுபாடு இல்லைன்னு சொன்னால், அதன் மீது வெறுப்பு கொள்ள ஒன்று இல்லைன்னு சொன்னால், அப்போ எங்கே இருக்கிறார் அவர்? அப்போ விரும்பவும் ஒன்றும் இல்லை, வெறுக்கவும் ஒன்றும் இல்லை. அப்போ வெறுப்பு இரண்டும் அழிஞ்சு போச்சுன்னா, அப்போது இதற்கு பேர் தான் ராக தேச மோக என்றது ஆசை கோபம் மாயை அழிந்த நிலை. எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா அப்போ நான் எங்கே இருக்கேன்? நான் என்று ஒருவர் இல்லை. அந்த தீக்குள்ளே தான் நான் இருந்தேன், வேதனையில் தான் நான் இருந்தேன், வெந்து கொண்டு தான் நான் இருந்தேன். அப்போ அதெல்லாமே தணிஞ்சு அணைஞ்சு போச்சுன்னு சொன்னால் நான் எங்கே இருக்கேன்? நான் எங்கேயுமே கிடையாது. எல்லாமே சிஸ்டம். கண்களுக்கு வழக்கம் போல் தெரியுது, ஆனால் எனக்கு தெரிவது கிடையாது. காதுக்கு வழக்கம் போல் கேட்குது, ஆனால் நான் கேட்பது கிடையாது. மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் வழக்கம் போல் உணரக்கூடியதாக இருக்குது, ஆனால் அது எனக்கு நான் உணர்வது கிடையாது. நாக்குக்கு சுவை வழக்கம் போல் உணரக்கூடியதாக இருக்குது, ஆனால் அதை நான் உணர்வது கிடையாது. உடலுக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான, மென்மையான தன்மைகள் எல்லாமே வழக்கம் போல் உணரக்கூடியதாக இருக்குது, ஆனால் இதை நான் உணர்வது கிடையாது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இங்கே சென்சர் சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்கு. சிஸ்டம் ஓடுது ஒரு ரோபோவை போல், ஒரு இயந்திரம் போல். அந்த துஷ்டியிலிருந்து மீண்டதன் பிறகு அப்போ அங்கே அதிர்வு ஒன்று கிடையாது. அதிர்வுக்கு உள்ளாகித்தான் நான் இருந்தேன். உண்மையை நம்பிக்கொண்டிருந்த வரைக்கும் அதிர்வுக்குள்ளாக இருந்தேன். உண்மையை உணர்ந்ததன் பிறகு அதிர்வு அழிஞ்சு போயிடுச்சு. அதிர்வு அழிஞ்சு போனதன் பிறகு அப்போது நான் எங்கே இருக்கேன்? நான் இல்லை. அந்த அதிர்வு தான் நான். சத்தமும் வர்ணமும் இணையும் போது ஒரு அதிர்வு பிறக்குது. சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது ஒரு சக்தி பிறக்குது, ஒரு அதிர்வு பிறக்குது. இரண்டு கல்லை எடுத்து உரசினா என்ன நடக்கும்? சூடாகும். கல் ரெண்டு எடுத்து உரசினா என்ன செய்யும்? சூடாகும். அப்போ இது இரண்டும் சம்பந்தம் இல்லாதது. சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றா டச்சாக நிற்கினா என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்கே ஒரு அதிர்வு பிறக்கிறது. அப்போ சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்ததன் காரணமாக உருவானிச்சின்னது ஒரு அதிர்வு. அந்த அதிர்வு தான் ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ கண்ணும் காதும் இணைஞ்சனால வெளியில் மாமரம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். அப்போது இந்த அதிர்வில் தான் மாமரம் உருவானிச்சு. அந்த அதிர்வுக்குள்ளாக இருந்த நான் இருந்தேன். அப்போது மாமரம் வெளியில் இருந்தால் அப்போ அதை பார்க்கும் நான் இங்கே இருக்கேன். ஏதம் மம ஏசோ அமஸ்மி ஏஸ்வாமி அத்தா. நான் என்னுடைய ஆன்மா. அந்த சத்தியத்தை புரிந்து சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு வெளியில் அப்படி ஒன்று இருக்கா? மாமரம் வெளியில் இருக்கா? இல்லையே. மாமரம் என்பது சத்தமும் வர்ணமும் தானே. சத்தமும் வர்ணமும் இணைந்தது தானே. சம்பந்தமில்லாத இரண்டும் ஒன்றாக இணைஞ்சதுனால தான் மாமரம் உருவானிச்சு. அப்போ அந்த அதிர்வால் தான் மாமரம் உருவானிச்சு. இதை உணர்ந்த போது சத்தியத்தை கண்டு அதை விமர்சித்து நடைமுறையில் கையாளும் போது அந்த விமர்சனத்தினூடாக நடைமுறையில் கையாள்வதனூடாக அந்த அதிர்வு இங்கே அழிஞ்சு போகுது, அந்த பவர் இங்கே அழிஞ்சு போகுது. அதுக்குள்ளே வேல்யூ ஒன்று இல்லாமல் போகுது. மாமரம் இருந்தால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. மாமரம் வெளியிலேருந்து அதுக்கு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது, பெருமதி ஒன்று இருக்குது, மதிப்பு ஒன்று இருக்குது. வெளியில் இல்லை, உண்மையிலே மனசில் தான். ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை கண்டதன் பிறகு அப்போ அதுக்குள்ளே வேல்யூ எங்கே போகுது? வேல்யூ இல்லாமல் போயிடுது. மதிப்பு எங்கே போணுச்சு? மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. பெருமதி எங்கே போச்சு? பெருமதி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சத்தியத்தை உணர்ந்தால் அதுக்குள்ளே வேல்யூ, மதிப்பு, பெருமதி எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அப்போ அந்த அதிர்வுக்கு உள்ளாகி இருந்த நான் எங்கே போனேன்? அழிஞ்சு போயிட்டேன். அந்த அதிர்வு தான் நான்.
வெளி ஒன்று இருந்துச்சு, பெருமதி ஒன்று இருந்துச்சு, மதிப்பு ஒன்று இருந்துச்சு. அப்போ இது எல்லாமே நான் என்ற துஷ்டிக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்போ அந்த அதிர்வு தான் நான். அப்போ அதுக்கு ஒரு பெருமதி மதிப்பு இருந்துச்சு சொன்னால் அந்த பெருமதி மதிப்பு தான் நான், அதிர்வு தான் நான். அப்போ அந்த அதிர்வு அழிஞ்சு போனதன் பிறகு பெருமதி மதிப்பு அழிஞ்சு போகுது. அப்போது இங்கே அழிஞ்சு போனது என்னது? என்ன அழிஞ்சு போணுச்சு? யார் அழிஞ்சு போனது? நான் தான் இங்கே அழிஞ்சு போனேன். அப்போ எனக்கு நான் இருக்கேனா? அப்போ எனக்கு நான் இங்கே இல்லை. அப்போ சென்சர்கள் இயங்குது கண்களுக்கு. அப்போ எனக்கா கண்களுக்கு தெரிவதுன்னு எனக்கா தெரியுது? காதுக்கு கேட்பது எனக்கா கேட்குது? மூக்குக்கு உணர்வது நானாக உணர்கிறேன்? நாக்குக்கு உணர்வதை நானாக உணர்கிறேன்? உடலுக்கு உணர்வதை நானாக உணர்கிறேன்? இல்லை, சென்சர்கள். கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது, மூக்குக்கு வாசனை உணரக்கூடியதாக இருக்குது, நாக்குக்கு சுவையை உணரக்கூடியதாக இருக்குது, உடலுக்கு குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகளை உணரக்கூடியதாக இருக்குது. சென்சர் சிஸ்டம் நடக்குது. ஆனால் இங்கே ஒருவர் இல்லாமல் சென்சர் சிஸ்டம் நடக்குது. வழக்கம் போல் எல்லாமே நடக்குது. வழக்கத்துக்கு மாறாக எதுவுமே நடக்காது. எல்லாமே வழக்கம் போல தான். அதே போல தான் எல்லாமே, மாற்றம் கிடையாது. ஆனால் பெருமதி மதிப்பும் இல்லை. மாமரம் வழக்கம் போல் இருக்குது, வெளியில் இல்லாமல் போகலை, அது இருக்குது. கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது. இது வெளியில் இல்லை, இது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை பிரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த போது அதுக்குள்ளே வேல்யூ இல்லைங்க. வேல்யூ தான் அழிஞ்சு போகுது, அதுக்குள்ளே பெருமதி தான் அழிஞ்சு போகுது. அழிஞ்சு போனதன் பிறகு அங்கே நான் இல்லாமல் போகிறேன். அப்போ மனசில் இருக்கும் கதை உண்மையா? அப்போ மனசில் ஓடிக்கிட்டு இருக்க கதை உண்மையா? எண்ணங்களில் உண்மை இருக்காப்போ? சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணைந்ததுக்கு பேர் தான் மனம். எண்ணம் சொன்னால் கண்ணும் காதும் இணைந்தது தான் எண்ணம். வெளியில் இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். வெளியில் இல்லைன்னு சொன்னால் அது மனசில் இருக்குன்னு சொன்னால் மனசில் இருக்கும் எண்ணம் உண்மையா? எந்த எண்ணம் மனசில் உண்மையாக இருக்குது? எப்போ இருந்துச்சு? எப்போவுமே ஒரே எண்ணம் இருந்து கொண்டே இருக்கா? இல்லையே. எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும் ஒரு எண்ணம் இல்லையே. அது எந்நேரம் ஓடிக்கொண்டே இருக்கே. ஒரு நேரத்தில் நிற்கிற ஒரு எண்ணம் இருக்கா? இல்லை. அப்படி ஒரு எண்ணம் நாங்கள் வலுக்கட்டாயமாக படுத்தி நிப்பாட்டினாலும் அது நிற்காது. ஏன்னா அது எங்களால் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா எண்ணத்துக்குள்ளே நான் இல்லை, அது ஒரு சென்சர் மட்டும்தான். மனம் என்பது ஒரு சென்சர் தான். அதை எனக்கு தேவையான மாதிரி நான் வழி நடத்த முடியாது. மனதை எனக்கு தேவையான மாதிரி அதை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. மனசை அது அதன் போக்கில் போய்கொண்டே இருக்கும். அப்போ அதன் போக்கில் போகுதுன்னு சொல்லி அது பின்னுக்கு நாங்கள் போனால் என்ன நடக்கும்? நாங்கள் போகுது துன்பத்தை நோக்கி. எங்களுக்கு இருப்பது துன்பம் மட்டும்தான். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு மனதிற்குள்ள வேல்யூ இங்கே அழிஞ்சு போகுது, மனதுக்குள்ள பெருமதி அழிஞ்சு போகுது, எண்ணங்களுக்கு உள்ள மதிப்பு அழிஞ்சு போனதன் பிறகு மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு வேல்யூ ஒன்று, பெருமதி இல்லை, மதிப்பு ஒன்று இல்லைன்னு சொன்னால் அப்போ அதன் பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்குது. அதை நாங்கள் நிப்பாட்டவோ அதை தடுக்கவோ அதை கட்டுப்படுத்தவோ எதுக்குமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் அதுக்கு வேல்யூ ஒன்று இல்லை, மதிப்பு இல்லைன்னு சொன்னால் அப்போ எங்கே இருக்கேன் நான்? அப்போ எல்லாமே தனிஞ்ச நிலை இங்கே தான் இருக்குது. தீ அணைந்த நிலை இதற்கு பேர் தான் தீ அணைந்த நிலை. அப்போ இந்த அணைந்த நிலைக்கு பேர் தான் நிர்வாணம். தீ அணைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது தீ அணைந்த சுபாவத்துக்கு தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். தீ அணைந்த சுபாவத்துக்கு, தீ எரியும் வரை அங்கே நிர்வாணம் கிடையாது. தீ பற்றி கொண்டு இருக்கும் மனிதன் மனசில் நிர்வாணம் இல்லை. தீ அணைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் நிர்வாணம். நிர்வாணம் சொல்லி ஒன்று இருக்கா? நிர்வாணம் சொல்லி ஒன்று கிடையாது. தீ அணைந்த நிலைக்கு பேர் தான் நிர்வாணம். அப்போ இது உணரக்கூடியது, எங்கேயும் இருப்பது கிடையாது. நிர்வாணம் சொல்லி எங்கேயும் ஒன்று இருக்குதா? அப்படி ஒன்று கிடையாது. அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. தீ அடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதற்கு பெயர் தான் நிர்வாணம். அப்போ இதற்கான வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். துன்பத்தில் மீளும் வழி, மனதில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி
இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் மனதிலிருந்து மீள, துன்பத்திலிருந்து மீள, நிர்வாணம் அடைய இந்த நிரந்தரமான வழி உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.